வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நம்ம கஷ்டத்தோட உச்சி விளிம்புக்கு போய் நிற்கும்போது அப்போ தான் நம்ம கடவுளை ரொம்ப முழுமையாக நம்பணும். ஏன் தெரியுமா? 2 விஷயத்தில் அவங்க அந்த சமயத்தில் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. ஒன்று, அந்த விளிம்புலேருந்து நம்ம கீழே விழுகாமல் நம்மளை கை கொடுத்து காப்பாற்றுவாங்க. அப்படி இல்லை, தவறி விழுந்துட்டோம் அப்படின்னா எப்படி பறந்து அதிலிருந்து வெளியில் வந்து தப்பிக்கிறதுங்கிற 2வது வழியையும் காட்டுவாங்க. இது இன்னைக்கு தாட் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அளவு கிறிஸ்பியான சோமாஸ் இந்த தீபாவளிக்கு செய்வோமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூர்ணம் செஞ்சுக்குவோம். 3 ஸ்பூன் பொட்டுக்கல்லை எடுத்து ட்ரையான வாணலியில் போட்டு கொஞ்சம் செவக்கிற மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அதே வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பை நல்லா உடச்சி போட்டு செவக்கிற மாதிரி வறுத்துட்டு அதிலையே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரவையை எடுத்து அதில் போட்டு அந்த நெய்யில் லைட்டாக வாசம் வர்ற வரையும் வறுக்கணும். வாசம் வர்ற வரையும் வறுத்தோம்னா அது கூட ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரச்சத்து இருக்கும். ஸோ வந்து நம்ம இந்த இதில் போட்டு வதக்கும் போது அந்த இதில் உள்ள ஈரச்சத்து கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு அதை நல்லா அது மாதிரி ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? இந்த சோமாஸ் நம்ம வச்சு சாப்பிட்ற ஒரு கூடிய ஸ்நாக்ஸு. ஸோ வந்து அந்த வாசம் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். தேங்காய் நல்லா வதக்கலை அப்படின்ட்டுனா ஸ்மெல்லு ஒரு மாதிரி இதுவாகி கெட்டு போயிடும் பூர்ணம். அதனால் இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வறுத்துடணும். இதுக்கப்புறம் இதில் வந்து வாசத்துக்கு ஏலக்காய் தூள் போடணும். தேங்காய் நல்லா வதக்கினோன்னு அதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கல்ல நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சோம் இல்லையா, அதை மிக்சியில் கரகரப்பாக பொடி பண்ணி அதையும் இதில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுற வேண்டியதான். இது கூட நம்ம வந்து இப்போ சுகர் சேர்க்குறது. நாங்கள் வந்து இன்றைக்கி ஒயிட் சுகர் சேர்க்காமல் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்மளுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கலாம். நம்ம கலந்துட்டு வாயில் போட்டு பார்த்துட்டு கூட இனிப்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா கலந்துட்டு பாருங்கள், இந்த அளவு பொழுப்பாக இருக்கணும் பூர்ணம். அவ்வளோதான், பூர்ணம் ரெடி. மேல் மாவு ரெடி பண்ணிடுவோமா? 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரவை, நார்மல் ரவை, வீட்டில் நம்ம உப்புமாவுக்கு யூஸ் பண்ணுற ரவை தான், 2 டேபிள் ஸ்பூன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் ரொம்ப ஆட் பண்ண வேணாம், 1 டேபிள் ஸ்பூன் போதும். உப்பு வந்து கொஞ்சமாக 1 சிட்டிகை அந்த மாதிரி போட்டோம்னா போதும். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கையை வச்சு கலக்கி விட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ஒரே எதிரியாக நிறையா தண்ணியை சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் தண்ணியாக சேர்த்து பூரிக்கு மாதிரி நம்ம கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். இதுக்கு வந்து இந்த நான் எடுத்த 1 கப்பு மாவுக்கு வந்து ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் தான் நம்மளுக்கு வந்து தண்ணி ஆகும். அவ்வளோதான். அது ஒவ்வொரு ஸ்பூனாக கலந்து நம்ம நல்லா பிசறிட்டு நல்லா ஒன்று சேர்ந்து மாவு வந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு நல்லா பிசையணும். 10 நிமிஷம் நல்லா வந்து கையை வச்சு நல்லா சாஃப்டாகிற மாதிரி பிசைஞ்சினா தான் நல்லா சாஃப்டாகும். அந்த சோமாஸ் வந்து நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ நான் செஞ்சு காட்டுறதுக்காக நம்ம 1 கப் மாவு எடுத்துருக்கோம். இதே நம்ம வீட்டுக்கு தீபாவளி பலகாரம் செய்வோம்னா எவ்வளோ எடுப்போம்? நல்லா தெரியும், 1 கிலோ மாவுக்கு மேலே தான் எடுப்போம். அவ்வளோ மாவை வந்து நம்மளால் கையில் வந்து அந்தளவு சாஃப்டாக பிசையணும்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு குழவிக்கல் இல்லை சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா இதை வந்து நல்லா அடிச்சுட்டு அதை பிசைஞ்சோம் அப்படின்னா, இந்த பரோட்டாக்கெல்லாம் பிசைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிசையும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மொத்தத்தில் நம்மளுக்கு மாவு சாஃப்டாக ஆனுங்க. அதுக்கு என்ன ஏதாவது ஒரு வழி பண்ணி சாஃப்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அது ஒரு நல்லா பிசைஞ்சோன்னா மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுருவோம். அதுக்கு நம்மளுக்கும் ரெஸ்ட்டு கிடைக்கும். அந்த சமயத்தில் எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்து ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நம்ம வந்து சோமாஸ் தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, வாங்க. இப்போ வந்து குட்டி குட்டி பால்ஸாக நம்ம அதை உருட்டி எடுத்துக்கணும். நார்மல் சப்பாத்தி கட்டையிலே லைட்டாக மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குட்டி பால் வச்சுட்டு எந்த அளவு நம்மளுக்கு தின்னாக அதை வந்து தேய்க்க முடியுமோ மெல்லிஸாக தேய்க்கணுங்க. கொஞ்சம் கனமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்களேன், அது வந்து பதத்தை மாதிரி ஆகிடும். அதாவது பொரிச்சோன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது பதன்னு
ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா தின்னாக தேய்ச்சிக்கணும். இதுக்கு மேலே தேய்க்க முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும் பார்த்திங்களா, அந்தளவு நல்லா தின்னாக தேய்ச்சிக்கிறங்க. பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவு நம்மளால் முடியுது. மைதா மாவு தானே, நம்ம இழுக்க வந்துகிட்டே இருக்கோங்க. ஸோ நல்லா இந்த அளவு இந்த தடிமன் பார்த்திங்கன்னா தெரியும், இவ்வளோ தான் இருக்கணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம சோமாஸ் மொறுமொறுப்பாக இருக்குங்க. இது சோமாஸ் கட்டை வீட்டில் இருக்கிறதுல அது மேலே இதை எடுத்து போட்டலாம். இந்த கட்டையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? கரெக்டுங்க. விநாயகர் சதுர்த்தி பூர்ணங்குளக்கட்டைக்கு செய்கிறதுக்காக கொடுத்த அந்த கட்டை தான் இது. இதை வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்துருச்சு அந்த ஷேப்பு. நீங்களும் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அந்த நடுவில் பூர்ணம் வச்சோம்னா ஓரக்கரைகளில் நம்ம தண்ணி தொட்டு தடவணும். இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தண்ணி தொட்டி தடவிட்டு தான் அதுக்கப்புறம் 2 சைடையும் இந்த மூடி ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பூர்ணம் வெளியில் வந்துடும். ஆயில் ஃபுல்லாக அதுக்கப்புறம் சோமாஸ் இருக்காது, பூர்ணம் தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதில் ஆயிலேருந்து பூர்ணத்தை பிரிக்கிறது. ஸோ இது நல்லா அந்த சீல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த தண்ணியை தொட்டு தடவிட்டு நல்லா சீல் பண்ணிவிட்டு கையிலேருந்து எடுத்தோம்னா நல்லா இப்படி கவுத்தி கையில் எடுக்கும் போதே ஈஸியாக வரணும்னா ஃபஸ்ட்டு அந்த சோமாஸ் கட்டையில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் ஒரு தடவை ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்தோன்னா அந்த டிசைனுக்கு மேலே எக்ஸ்ட்ரா உள்ள மாவை நம்ம லைட்டாக எடுத்தோம்னாலே வந்துடும். ஏன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஷேப்பு விழுந்துருச்சு இல்லையா? ஸோ எக்ஸ்ட்ரா மாவு நம்ம அப்படி உரிச்சு எடுத்தோம்னாலே வந்துடும். இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். சோமாஸ் கட்டை இல்லை வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின கொழுக்கட்டை மாவுக்கு ஃப்ரீ பூர்ணம் கொழுக்கட்டை அச்சும் கொடுக்கலைன்னா கவலையே படாதீங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு தேய்ச்சிட்டு ரவுண்டான ஒரு சில்வர் மூடி எடுத்து நல்லா அதை ஷேப் பண்ணி எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துட்டோன்னா நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். நடுவில் இந்த பூர்ணத்தை வச்சுட்டு ரொம்ப அந்த அவுட்டர் சைட்லாம் பற்றாமல் நடுவில் மட்டும் வச்சுருங்க. ஸோ ஓரக்கரைகளில் தண்ணியை தொட்டு இதுலேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. எல்லா சைடும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே பூர்ணத்தை மடிக்கிற மாதிரி பூர்ணம் கொழுக்கட்டை மடிப்போம் இல்லையா 2ஆ, அதே மாதிரி ஆஃப் சர்க்கிளில் அப்படியே மடிச்சிட வேண்டியதுதான். மடிச்சுட்டு ஓரக்கரைகளில் இந்த நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டுறணுங்க. சீல் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த சோமாஸ்க்கு. பண்ணிவிட்டு ஷேப்பு டிசைன் வரலன்னு நினைக்கிறீங்களா, கவலையே வேணாம். அந்த ஃபோக் இருக்கும் பார்த்திங்களா வீட்டில், அதை வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. நான் போட்ட 1 கப் மாவுக்கு 12 சோமாஸ் வந்துச்சு. எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஆயிலில் பொரிச்செடுக்கலாம். நார்மல் குக்கிங் ஆயில் தான் போட்டிருக்கேன். இது காட்டுறேன் பார்த்தீங்களா, இது சோமாஸ் கட்டர்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் ஷேப் அந்தளவு வல்லாதனால நான் இன்றைக்கி இதை யூஸ் பண்ணல. ஸோ நம்ம அந்த ஆயில் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ஹீட் ஆனவுடனே நம்ம சோமாஸ் எடுத்து போட்டுடலாம். ரொம்ப ஆயிலை ஓவர் ஹீட்டில் வச்சு போட்டிங்கன்னா வெளியில் மட்டும் செவந்து புரிஞ்சிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அப்புறம் நமுத்து போயிடும், சீக்கிரம் பொறுபொறுப்பு இல்லாமல் பதத்து போன மாதிரி ஆகிடும். மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நல்லா செவக்கிற மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொரித்து எடுக்க வேண்டியதான். நல்லா செவக்கணும். இந்த மாதிரி இந்த கொதிக்கிறது அடங்கிடணும், பபிள்ஸ் வர்றது அடங்கின பிறகு அதுக்கப்புறம் சோமாஸை ஆயிலை விட்டு எடுத்துடலாம். இப்போல்லாம் தீபாவளிக்கு வெளியில் கடைகளில் பலகாரங்கள் வாங்கி தீபாவளி கொண்டாடுற பழக்கம் நிறையா மாறிட்டு வருதுங்க. என்னதான் இருந்தாலும் வீட்டில் இந்த மாதிரி செய்யும் போது நம்மளோட பழைய ஞாபகங்கள்லாம் அது நினைவூட்டும். பார்த்திங்களா, சில பலகாரங்கள் வீட்டில் இந்த மாதிரி அம்மா செய்யும் போது நம்ம என்னென்னா அன்றைக்கி தீபாவளி இப்போ பண்ணுவோம், எங்கள் வீட்டிலலாம் இந்த பலகாரம் செய்யும் போது எவ்வளோ ஜாலியாக நாங்கள் ஆடிட்டுருப்போம் தெரியுமா அப்படின்லாம் நிறையா கதைகள் நம்ம மனசில் ஓடிட்டுருக்கோம். அது ஒரு தனி சந்தோஷம்தாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு மொறுமொறுப்பான சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. உடனே எடுத்து ஆறின உடனே பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்லா ரோல் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு சம்படம் இல்லை பாட்டிலில் போட்டு மூடி வச்சுருங்க. சூப்பரான மொறுமொறுப்பான சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களோட ஜாலியாக இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. தேங்க்யூ.